வணக்கம் உறவுகளே, மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கிறது ரொம்பவுமே சந்தோஷம். முதலாவது பாராளுமன்ற அமர்வு வந்து 21ஆம் தேதி நவம்பர் மாதம் 2024 நடைபெற்றிருந்தது. அந்த அமர்விலே வந்து அவருடைய இருக்கை சம்பந்தமான பிரச்சனை, எதிர்க்கட்சித் தலைவருடைய இருக்கையில் அமர்ந்தது தொடர்பான பிரச்சனை இப்பொழுது வந்து அதிகமாக வந்து பேசப்படுற ஒரு விடயமா இருக்கு. தமிழர் மத்தியில் அது வந்து அதிகம் பேசப்படாட்டியும் சிங்களவர் மத்தியில் அதிகம் வடக்கு தெற்குன்னு பார்க்கும்பொழுது தெற்கிலே அதிகமாக பேசப்படுற ஒரு விடயமாக இருக்கிறது. அன்றைய நாள் நடைபெற்ற அமர்வை விட அவர் வந்து எதிர்க்கட்சித் தலைவருடைய அந்த ஆசனத்தில் அமர்ந்தது தான் வந்து இன்றைய நாட்களில் வந்து பெரிதும் வந்து பேசப்படுற ஒரு விடயமா இருக்குது. அவர் வந்து அப்படி செய்தது தவறா இல்லையான்னு சொன்னால் என்ன சட்டங்கள் என்ன சொல்லுகிறது, நடைமுறைகள் எப்படி இருக்கிறது, என்னென்ன சம்பிரதாயங்கள் கடைப்பிடிக்கப்படுகிறது தான் இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். பாராளுமன்றம் ஒன்று முதல் தடவை கூடும்போது, அதாவது முதல் பாராளுமன்ற தேர்தல் நடைபெற்று அதற்கு பிறகு வந்து கூடும் முதல் நாளில் வந்து முதலாவதாக வந்து சபாநாயகர் வந்து தெரிவு செய்யப்படுவார். இவரை வந்து நாங்கள் சபாநாயகராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி அறிவிப்பார்கள். அதை வந்து ஒருவர் வந்து முன்வழிந்து வழிமொழிந்து வந்து அதன் பின்பாடு வந்து அவரை வந்து சபாநாயகராக வந்து ஏற்றுக்கொள்வார்கள். அதாவது ஒரு ஆளுந்தரப்பு கட்சியை சார்ந்தவர்கள் வந்து எங்களுக்கு இந்த பெரும்பான்மை இருக்குதுன்னு சொன்னால் நாம் இந்த பாராளுமன்றத்துக்குரிய சபாநாயகரை தெரிவு செய்வோம் என்ற எண்ணப்பாட்டின் அடிப்படையில் அவர்களுக்கு வந்து அந்த உரிமை உண்டு. ஆகவே அதிக ஆசனங்கள் பெறுறது இல்லைன்னு சொன்னால் அந்த பாராளுமன்றத்தில் அதிகாரம் உள்ள ஒரு அணி வந்து சபாநாயகரை கோருவார்கள். அப்படி கோரும்போது மட்டும் அது பெரும்பாலும் ஒரு அரசு தரப்பாக இருக்கும். அதாவது அந்த அரசை அமைக்க போகிறவர்களாக இருக்கும். அதன் பிற்பாடு வந்து சபாநாயகர் ஒருவரை வந்து முன்மொழிந்து அவர்களை வழிமொழிந்து அவரை வந்து சபாநாயகர் இருக்கையில் வந்து இருக்க விடுவார்கள். அதன் பிற்பாடு வந்து பாராளுமன்றம் கூடிய பிற்பாடு தான் எதிர்க்கட்சி தலைவரும் வந்து தெரிவு செய்யப்படும். அதுவும் வந்து பாராளுமன்ற சபாநாயகருக்கு வந்து இந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் எதிர்க்கட்சி தலைவரும் வந்து தெரிவு செய்யப்படுவார். அதாவது ஆளுந்தரப்பை தவிர்ந்த அடுத்த பெரும்பான்மை உள்ளவர்கள் வந்து ஒரு பெரும்பான்மை கட்சி, அதாவது பெரும்பான்மை அங்கத்தவர் ஒரு கட்சி வந்து எதிர்க்கட்சி தலைவர் பொறுப்பை கோருவார்கள். சில வேளை 2-3 கட்சிகள் கூட கோருவார்கள். அப்படின்னு சொன்னால் வாக்கெடுப்பு நடைபெறும். அதுக்கு பின்பாடு தான் எதிர்க்கட்சி தலைவர் தெரிவு செய்யப்படும். இவ்வாறான ஒரு சம்பிரதாயம் நடக்கும்போது எதிர்க்கட்சி தலைவர் என்பது பாராளுமன்றம் கூடின பிற்பாடு தான், அதாவது முதல் பாராளுமன்றம் கூடின பிற்பாடு தான் முடிவெடுக்கப்படும் யார் எதிர்க்கட்சியாக இங்கே செயற்பட போகிறாங்களென்று. எதிர்க்கட்சியாக இவர் தான் பெறப்போகிறார் என்று யாருமே தெரியாத ஒருவருக்கு வந்து ஆசனம் ஒதுக்கப்படும் என்பது வழமையில் அதை எல்லாருக்குமே அறியப்பட்ட ஒரு விடயம். ஆகவே முதல் நாளில் வந்து பாராளுமன்றத்தில் அந்த சபாநாயகர்கிட்ட கதிரை தவிர ஜனாதிபதிக்கோ இல்லைன்னு சொன்னால் பிரதமருக்கான கதிரைகள் ஒதுக்கப்பட்ட பின்பாடு வேறு எந்த கதிரையிலையும் வந்து யாரும் உட்காரலாம் என்பது ஒரு சாதாரண மரபு. அதாவது அவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டதும் வைத்திய ரச்சனாவுக்காக இருக்கட்டும் இல்லையான்னு சொன்னால் மிச்ச 225 பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவுறுத்தப்பட்ட என்ன விடயம்னு சொன்னால் நீங்கள் இந்த கதிரையிலையும் வந்து இருக்கலாம், கதிரையில் இந்த கதிரெலாம் இருக்கணும்னு சொல்லி உங்களுக்கு இது இல்லை. அரசரப்பு ஒரு பக்கம் இருக்கும், அது மாதிரி எதிர்த்தரப்பு ஒரு பக்கம் இருக்கும். அரசரப்பில் வந்து இடம் கூட தேவைப்படுதுன்னு சொன்னால் அவர்கள் வந்து இங்கே எதிர்த்தரப்பில் இருப்பார்கள். இவ்வாறு தான் நடைமுறை. இவ்வாறான ஒரு நடைமுறையெல்லாம் வந்து வைத்திய ரச்சனாவும் ஒரு ஆசனத்தில் போய் அமர்றார். அந்த ஆசனம் வந்து யாருக்கு இந்த ஆர்டி ஆசனம் யாருக்கு ஒதுக்கப்பட்டது அதில் எந்த பேர் விவரங்களும் எதுவுமே இல்லை. அவர்கள் வந்து எல்லாருமே வந்து இருக்கிறது போல் அர்ச்சனாவும் இருக்கிறார். ஆனால் அந்த கதிரை இருக்கும்பொழுது வந்து கொஞ்ச நேரத்துக்கு பிறகு ஒருவர் வந்து சொல்லுகிறார், இது வந்து எதிர்க்கட்சி தலைவருக்கு ஒதுக்கப்பட்டது, இதில் வந்து நீங்கள் இருக்க இல்லாதுன்னு சொல்லி நீங்கள் போய் பின்னிக்கிறீங்கன்னு சொல்லி கதைக்கும்போது அப்போ அதில் முரண்பாடு ஒன்று வருது. சில பேர் சொல்லுவாங்க இது வைத்திய ரச்சனை ஒருவர் எழும்பி போய் பின்னிக்கு இருந்திருந்ததுன்னு சொன்னால் ஒரு பிரச்சனையும் இல்லைத்தானே என்று சொல்லி, வைத்திய ரச்சனை ஒருவேளை விட்டுட்டு போயிருக்கலாம் தானே, சம்பிரதாயம் ஒன்று இருக்குத்தானே, எதிர்க்கட்சி தலைவருக்கு அது ஒதுக்கப்பட்டுன்னு சொன்னால் பிறகு நான் அதில் இருந்தேன்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனைகளை நடக்கிறதுக்கு முதலே ஏற்கனவே வைத்திய ரச்சனாவுக்கும் எதிர்க்கட்சி தலைவராக இருக்க போகின்ற சைத் பிரேமதாசாவுக்கும் இடையே பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று நடைபெற்றிருக்கிறது. ஏற்கனவே திருகோணமலையில் நடைபெற்ற ஒரு கூட்டம் ஒன்றில் வைத்திய ரச்சனாவை மேடையிலிருந்து இறக்கி விட்டது தொடர்பான பெரிய ஒரு கருத்து மோதல், அதன் பின்பாடு அதிலிருந்து விலகி வேறு கட்சிக்கு ஆதரவு தெரிவித்த பெரிய ஒரு கருத்தாடல், பெரிய ஒரு பிரச்சனை அங்கே நடைபெற்ற பிறகு ஒருவேளை அவர் அந்த சைத் பிரேமதாசுக்கு ஒதுக்கப்பட்ட கதிரை என்று தெரிஞ்சு அவர் அங்கேருந்து ஒளிம்பி போயிருந்தார்னு சொன்னால் என்ன சொல்லியிருப்பாங்க, இவர் வந்து ஒரு கோமாளியாக சித்தரிக்கப்பட்டிருப்பார்கள், இவருக்கு வந்து ஒன்றும் தெரியாது, இவர் போய் அதில் இருந்து அவமானப்பட்டு 2வது சந்தர்ப்பம் ஒன்றிலையும் வந்து அவமானத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். வைத்திய ரச்சனா அந்த இடத்துல வந்து யாராக இருந்தாலும் அந்த முடிவை தான் சொல்லியிருப்பார்கள். அவர்கள் சொன்னார், இவ்வாறு தான் முறை ஒன்று இருக்கிறது, இப்போ இன்றைக்கு வந்து எங்கும் யாரும் இருக்கலாம் என்று தான் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஆகவே இதில் வந்து அவருடைய பெயர் இல்லை, நான் இங்கே இருக்கிறேன், வருமென்றால் நீங்கள் அவரை பின்னால் இருக்க சொல்லுங்கள் என்று சொல்லியிருந்தார். அதை விட நீங்கள் நிறைய பேர் வந்து மற்றாக்கள் வந்து நிறைய பேர்கிட்ட விமர்சனத்துக்கும் வந்து அவர் உள்ளாகியிருப்பார். ஒரு பைத்தியக்காரத்தனமான செயற்பாடுகள் செய்திருக்கிறார் என்று சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு தமிழனை அந்த இடத்துல அவர் நின்றது வந்து ஒரு விதத்தில் சரியென்று தான் நான் சொல்வேன். அதை விட இன்னும் ஒரு விடயத்தை சொல்லி ஆகணும். அந்த கதிரையில் வந்து அவர் அறியாமல் இருந்தால் கூட ஒரு சுயேட்சை வேட்பாளராக போய் ஒரு தமிழ் மக்களுடைய இல்லைன்னு சொன்னால் இலங்கை மக்களுடைய குரலாக ஒழிக்கக்கூடிய ஒருவர் வந்து அந்த இடத்துல பின்வாங்காமல் தன் கருத்தில் வந்து நின்றது. அவ்வளோ பெரிய ஒரு எதிர்க்கட்சி, ஒரு ஆளுந்தரப்புக்கு எதிராக ஒரு சுயேட்சையாக ஒருவர் வந்து போராடின விதம் எல்லாமே வந்து உண்மையிலேயே வந்து பாராட்டத்தக்க விடயம் தான்.
நான் வந்து அதில் எந்த குற்றமும் காணல. வைத்திய ரச்சனா பற்றி நிறைய விமர்சனங்கள் இருந்தால் கூட இந்த விடயத்தில் அவர் செய்தது சரி என்றது என்னோட ஒரு கணிப்பு. இதே இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒருவேளை மகேஸ்வரன் எம்பியோ ரவிராஜ் எம்பியோ இருந்திருந்தால் இதே தான் செய்திருப்பார்கள். அவர்கள் செய்த சம்பவங்கள் நிறைய இருக்கிறது. பாராளுமன்றத்தில் இந்த சம்பிரதாயம் என்று சொல்லுகிறார்களே, இந்த சம்பிரதாயங்களை வந்து சில இடங்களில் வந்து மீறப்பட்டும் இருக்கின்றன சொல்லலாம். செங்கோ எடுத்துகிட்டு போகிறது, சண்டை பிடிச்சது, தூள்களால் எறிப்பட்டது, அப்படியான பல விமர்சனங்கள் இருந்த போதிலும் இந்த யாழ்ப்பாணத்தில் இருந்து வந்த இவரை வந்து ஒரு விமர்சனமாக சொல்லி பாட்டெல்லாம் படிச்சிருந்தாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. ஒரு கட்டத்தில் வந்து 2 பிரதமர்கள் இந்த நாட்டில் இருந்ததாக ஒரு கதையாடல் ஒன்று இருந்தது. அந்த சந்தர்ப்பத்திலே வந்து எம்ஏ சுமந்திரன் ஐயா அவர்கள் தான் வந்து நிலையியல் கட்டளை சட்டங்கள் எல்லாம் வந்து நிறுத்தி கரு ஜெயசூர்யா அவர்களை சபாநாயகராக அந்த மேடைக்கு அழைத்து போனது. அங்கே நடைபெற்ற மோதல்கள் ஒவ்வொன்றிலேயும் வந்து அந்த எம்ஏ சுமந்திரன் ஐயா அவர்கள் வந்து ஒரு போற்றப்பட்ட ஒருவராக இருந்தார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கேயும் வந்து தமிழர்கள் தான் வந்து இந்த பாராளுமன்றத்தின் உங்களோட சம்பிரதாயங்கள், நீங்கள் சொல்லுகிற அந்த சிங்களவர்கள் இப்பொழுது சொல்லுகிற சம்பிரதாயங்களை வந்து சரியாக கடைப்பிடித்து வருவர். நீங்கள் அடிபட்டதும் உங்களோட கட்சியை சார்ந்தவர்கள் அதிகமானவர்கள் அதில் மோதலுக்கு உட்பட்டார்கள். முழு பெருமை வந்து பார்த்திங்கன்னா சிங்களவர். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கும்போதே இப்பொழுது வந்து ஒரு இனவாத கருத்துக்களை வந்து அதிகமானவர்கள் வந்து இப்பொழுது ராமநாதன் அர்ச்சுனாவுக்கு எதிராக வந்து சில பேர் கதைக்க விளக்கிட்டு இருக்கிறாங்க. இவர் வந்து இப்படி வடக்கிலிருந்து வந்தது ஒரு இனவாத கருத்துக்களை உருவாக்குறதுக்கு தோற்று போன சில எம்பிக்கள் இல்லைன்னு சொன்னால் தோற்கடிக்கப்பட்ட சில எம்பிகள் வந்து இப்பொழுது வந்து கதைகளை சொல்ல விளக்கிட்டு இருக்கிறார்கள். சில ஊடகங்களாக இருக்கட்டும் இல்லைன்னு சொன்னால் சில தோழியை சந்தித்தவர்கள் இல்லைன்னு சொன்னால் தோழியை சந்திச்சரோடு இருக்கிறவர்கள் எல்லாம் வந்து இப்பொழுது வைத்திய ரச்சனாவுக்கு எதிராக ஒரு இனவாத கருத்துக்களை பரப்பி வருகிறார்கள். என்ன இருந்தாலும் இது தொடர்பாக என்பிபி கட்சியை சேர்ந்த பிமல் ரத்நாயக்க அவர்கள் சொல்லியிருக்கிறார். பிரதமருக்கு ஒதுக்கப்பட்ட கதிரையோ இல்லைன்னு சொன்னால் ஜனாதிபதிக்கு ஒதுக்கப்பட்ட கதிரையிலோ வந்து எந்த பெயர்களும் இடப்படவில்லை. வைத்திய ரச்சனா வந்து ஒரு புதுசாக வந்த ஒருவர், அவருக்கு வந்து சில வேளை அந்த சம்பிரதாயங்கள் தெரியாமல் இருந்திருக்கலாம். எதிர்கட்சி தலைவர்கிட்ட பேரோ இல்லைன்னு சொன்னால் பிரதமர்கிட்ட பேரோ ஜனாதிபதியின் பேரோ அது வந்து எதுவுமே எழுதப்படாமல் தான் எல்லா கதிரைகளுமே இருக்கிறது. இது ஒரு சம்பிரதாயமாகத்தான் நடைபெற்றிருக்கிறது. மாற்றம், அதாவது இப்போ எல்லா விடயங்கள்லையுமே வந்து தாங்கள் மாற்றத்தை எதிர்பார்க்கவில்லை, எல்லா சம்பிரதாயங்களையும் தாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தவில்லை. ஏன்னு சொன்னால் வைத்திய ரச்சனா ஒரு கட்டத்தில் சொல்லுகிறார், இந்த சம்பிரதாயங்கள் எல்லாத்தையும் மாற்றுவதற்காகத்தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி ஒரு காலகாலமாக என் அப்பா எல்லாம் இந்த கதிரை தான் இருந்தேன்னு சொல்லி நீங்கள் அடம் பிடிச்சி இதில் இருக்க இயலாது, நாங்கள் இந்த சம்பிரதாய முறையெல்லாம் மாத்திரக்கான தான் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அர்ச்சுனா சொன்ன விடயத்தையும் இந்த பிமல் ரத்நாயக்க அவர்கள் சொல்லியிருந்தார். சம்பிரதாயங்கள் எல்லாமே வந்து மாற்ற வேண்டும் என்றதில்லை, தாங்கள் அதை மதிப்பளிக்கிறோம் என்று சொல்லி இது வந்து ஒரு தவறுதலாக இல்லைன்னு சொன்னால் ஒரு தெரியாமை தன்மையாக நடந்த விடயம் என்று சொல்லி அவரும் சொல்லியிருந்தார். சாதாரண ஒரு இதுக்குதானே அதை விட்டு அர்ச்சுனா போயிருக்கலாம்னு சொல்லி நிறைய பேர் சொல்லுவீங்க. இதில் பைத்தியக்காரத்தனமாக முட்டாள்தனமாக தமிழர்கிட்ட மானம் போயிட்டுது, யாழ்ப்பாண மக்களுடைய மானம் போயிட்டுது, அவர்களுக்கு வாக்களித்தவருடைய மானம் போயிட்டுது, வாக்களிக்கப்பட்டவர்கள் வந்து வெட்கப்பட வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். உண்மையிலே அப்படி இல்லை. இந்த அர்ச்சுனா அப்படி செய்தது வந்து ஒரு எல்லாருக்குமே ஒரு சம உரிமை உண்டு இல்லைன்னு சொன்னால் எல்லாரும் வந்து சமனாக பார்க்கப்பட வேண்டும், எல்லாரும் எங்கேயுமே இருக்கலாம் என்றதையும் வந்து சொல்லி தான் இருக்கிறேன். இதை விட நான் இன்னும் மறுபடியும் சொல்லி ஆகணும், இந்த எதிர்கட்சிகள் எல்லாம் இன்றைய நாளில் வந்து அர்ச்சுனாவை வந்து கூடாமல் சொன்னால் கூட இன்னும் ஒரு சிறிது காலத்தில் வந்து எதிர்கட்சிகளால் கொண்டாடப்படுற ஒருவராக வந்து அர்ச்சுனா இருப்பார். அந்த எதிர்கட்சி தலைவர் சீட்டில் இருந்ததுக்குரிய சரியான பிரதியளிப்பில் வந்து இன்னும் கொஞ்ச காலத்தில் வந்து இந்த பாராளுமன்றம் சந்திக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த கட்சியில் வந்து ஆளுந்தரப்பு எப்படி இருக்கிறதோ அதுக்கு எதிராக இருக்கிற எதிர்த்தரப்பு வந்து உண்மையிலேயே பலமாக இருக்கணும். அந்த எதிர்த்தரப்பு பலமாக இல்லாத போது நடந்த சில சம்பவங்கள் உங்களுக்கு தெரியும். அந்த எதிர்த்தரப்புகள் வந்து சரியான பலம் இல்லாமல் இருந்தோன்னு சொன்னால் ஆளுந்தரப்புகளில் வந்து எடுக்கிற முடிவுகளோ இல்லைன்னு சொன்னால் அரசியல் ரீதியான நிறைய பிரச்சனைகளை வந்து நாடு சந்திக்க வேண்டி ஏற்படும். எதிர்கட்சியில் ஒரு இருந்து விட்டால் அமைதியாக இருந்து விட்டு போய்விட முடியாது. கதைக்கோணம், அரசாங்கத்தை எதிர்த்து கதைக்கோணம் இல்லைன்னு சொன்னால் அவர்கள் செய்கிற பிள்ளைகளை சுட்டி காட்ட வேண்டும், சரியான விடயங்களை பாராட்ட வேண்டும். இது எல்லாத்தையுமே இப்போ இருக்கிறவங்க செய்வாங்களான்னு தெரியலை. ஆனால் என்னை பொறுத்தவரை வைத்திய ரச்சனா ஒரு கட்டத்தில் வந்து இதையெல்லாம் செய்வார்ன்னு நினைக்கிறேன். அப்பொழுது வந்து உங்களுக்கு அந்த எதிர்கட்சியை சார்ந்தவர்களுக்கு வந்து வைத்திய ரச்சனா பெரிய ஒரு ஹீரோவை போல இருப்பார். இல்லையான்னு சொன்னால் வந்து நாட்டு மக்களுக்கே ஒருவேளை வைத்திய ரச்சனா வந்து ஹீரோவாக இருப்பார். அவர் பற்றி அதிக விமர்சனங்கள் இருந்தால் கூட இன்று கூட சில பேர் வந்து அவரை கொண்டாடி கொண்டு தான் இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒருவர் வேண்டுமென்று தான் அவரை வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பியதாகத்தான் வந்து நிறைய பேர் வந்து இங்கே சொல்லுவாங்க. பாப்பம் பொறுத்து வந்து நான் சொன்ன விடயங்கள் வந்து மிக விரைவில் வந்து நடக்கும்னு நான் நினைக்கிறேன். எப்போ வந்து எம்பிபி கட்சிக்கும் அர்ச்சுனாவுக்குமான முரண்பாடு தோற்றுவிக்கப்படுகிறதோ அண்டையில வந்து மிகப்பெரிய ஒரு எதிர்கட்சியை வந்து பாராளுமன்றம் சந்திக்கும்னு நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன்.